எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். எஸ்ரா எதற்காக வந்தான்? தேவ வார்த்தையை போதிக்க வேண்டும், தேவ வார்த்தையின் அடிப்படையிலே வாழ வேண்டும், தேவ வார்த்தையின் அடிப்படையிலே பிரஜைகளை வழிநடத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அங்கு வந்தபோது அங்கு வந்து பார்த்த அந்த மக்கள் எல்லாம் பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். பயங்கர பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தேவ சித்தத்திற்கு விரோதமாக வாழ்ந்ததை பார்த்தபோது எஸ்ராவால் தாங்கவே முடியல. அழுது கரைந்து விட்டான். வேற எதுவும் செய்யல, சிக்ஷை விதிக்கல, உங்கள் எல்லோரையும் தேசத்தை விட்டு வெளியாக்குகிறேன் என்றும் சொல்லல, யாரையும் அவங்க சபிக்கல. தேவனுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களோ பாவத்தில் விழுந்து உழன்று கொண்டிருந்து பாழாகிக் கொண்டிருக்கிறதை கண்ட பரிசுத்தவானான எஸ்ரா என்ன செய்தான்? அழுதான், கலங்கினான். தகப்பனே, தாயே, விலையேறப்பெற்ற பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். தினமென்றால் உங்கள் குமாரர்கள் அல்லது குமாரத்திகள் இந்த உலக பிரகாரமாக சரீர பிரகாரமாக பாவங்களுக்கு ஆளாகிற போது தயவு செஞ்சு அவங்கள திட்டாதீங்க. நீ நாசமா போயிடுவ, அப்படி ஆயிடுவ, இப்படி ஆயிடுவ அப்படின்னு அவங்கள சபிக்காதீங்க. உன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதனாலே, என்னுடைய ஆவேசத்தை நீ கக்குவதனாலே சாதிக்கிறது ஒன்றும் கிடையாது. எஸ்ரா என்ன செய்தான் தெரியுமா? அவளை சபிக்கவில்லை, அவளை சிக்ஷிக்கவில்லை. அதிகாரம் இருந்த போதும் கூட என்ன செய்தான்? அவன் அழுது கலங்கினான், நெஞ்சில் அடித்துக் கொண்டு அழுதான். எதை கண்டு? தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற பாவத்தை கண்டு. பாவத்தை பார்த்து அழுகிற மக்கள் தான் இன்று அவசியம். பிள்ளைகள் செய்கிற பாவத்தை பார்த்து அழுகிறவர்கள் வேண்டும். மனைவி செய்கிற பாவங்களை பார்த்து, கணவன் செய்கிற பாவங்களை பார்த்து அழுகிறவர்களின் நாட்களிலே வேண்டும். நாளிலே எஸ்ரா அழுது கலங்கினான், உபவாசம் இருந்தான், மாரில் அடித்துக் கொண்டான், வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டான். அழுது அந்த ஆலயத்தின் வாசலிலேயே அப்படியே படுத்து கிடந்தான். அதை ஜனங்கள் எல்லோரும் பார்த்தார்கள். 10வது அதிகாரம் 1வது வசனம். எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில், கவனிங்க, இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா சபை அவனிடத்தில் வந்து கூடிற்று. ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். மாற்றம். ஒரு பக்தனுடைய கண்ணீர் விண்ணப்பம் கொண்டு வந்த மாற்றம். ஒரு மனிதன் செய்த ஜெபத்தினால் கிடைத்த மாற்றம். அவங்க ஒரு பிரசங்கமும் பண்ணல, அழுதான், அவ்வளவுதான். தாயே, உன் பிள்ளைக்கு உன்னால பிரசங்கம் பண்ண முடியாம இருக்கலாம். தகப்பனே, உன் குமாரனுக்கு குமாரத்திக்கு உன்னால பிரசங்கம் பண்ண முடியாம இருக்கலாம். ஆனா அவங்களுக்காக உன்னால ஜெபிக்க முடியும். அன்று எஸ்ரா அதைத்தான் செய்தான். அழுதான். ஒரு தாய் இப்படிதான் அழுதாங்க. எதற்காக அழுதாங்கன்னா, அவங்க மகன் பாழாகி கொண்டிருக்கிறான், உருப்படாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான், நாளுக்கு நாள் கை நழுவி போய் கொண்டே இருக்கிறான். எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்கறதே இல்லை. அந்த தாய் அழுது ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் தன் ஜெபத்திற்கு பதில் வருவதில்லை என்று அந்த சபையில் இருக்கிற பாஸ்டர் கிட்ட வந்து, ஐயா, என் ஜெபத்துக்கு ஆண்டவர் செவிசாய்க்கவில்லை, என் கண்ணீரை அவர் பார்க்கவில்லை, என் மகனுடைய வாழ்க்கையை மாற்றவில்லை, நீங்களாவது தயவு செஞ்சு என்னுடைய மகனுக்காக ஜெபிப்பீங்களா? என் மகன் கெட்டு போயிட்டு இருக்கிறான், என் மகன் பாழாகி போய் கொண்டிருக்கிறான் என்று பயங்கரமா அழுது பாஸ்டர் இடத்துல சொன்னாங்க. அப்பொழுது அந்த பாஸ்டர், அம்மா, குமாரனுடைய நன்மைக்காக கண்ணீர் சிந்துகிற ஒரு தாயின் ஜெபத்தை தேவன் கேட்கவில்லை என்றால் வேறு யார் ஜெபத்தமா கேட்பாரு? உன்னுடைய கண்ணீர் ஜெபத்திற்கு கட்டாயம் தேவன் பதில் தந்தே தீருவார், தைரியமாக இரு. அந்த அம்மா திரும்ப வீட்டுக்கு போனாங்க. போய் அழுது திரும்ப ஜெபித்தா கூட, எவ்வளவுக்குள்ள ஜெபிக்கிறாங்களோ அவ்வளவுக்குள்ள பையன் கேட்டுக்கிட்டே இருக்கான். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா விண்ணப்பம் பண்ணி ஜெபிச்சா அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமா அந்த பையன் மூர்க்கமா கெட்டு போயிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் விபச்சாரத்துக்கு, வாலிபத்தின் இச்சைகளுக்கு அந்த பையன் ரொம்ப அப்படி அடிமை ஆயிட்டான். ஆனால் அந்த மகன் ஒரு நாள் அற்புதமாக மாறி போனான். அற்புதமான ஒரு மகனாக அவன் மாறிவிட்டான். சரித்திரத்தில் கூட ஒரு அற்புதமான மாற்றத்தை சொல்றேன், கவனிங்க. இந்த பூமியிலே உயிர் வாழ்ந்தவர்களில் மகா பரிசுத்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவருக்கு அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த யாராவது இந்த பூமியில் இருக்கிறாங்களா அப்படின்னா அந்த தாயினுடைய பிள்ளை தாங்க. அந்த பிள்ளையின் பெயர் செயின்ட் அகஸ்டின்.
ஒரு காலத்துல பயங்கர பாவி, ஒரு காலத்துல பயங்கர விபச்சாரி, தன்னுடைய வீட்டில் வேலை செய்கிற பெண்ணோடே கூட பாவத்தை செய்த பாவி. அந்த தாயால் அதை பார்த்து சுகிக்க முடியவில்லை. ஆனால் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இவன் செத்துட்டான், நல்லா இருக்கும், நாசமாத்தான் போவான் அப்படின்னு பிள்ளையை சபிக்கலங்க. நீங்களும் சபிக்காதீங்க. அந்த தாய் கண்ணீர் சிந்தி ஜெபித்தார்கள். பிள்ளைகள் செய்கிற பாவங்களை கண்டு சபிக்கிற தாய்மார் தகப்பன்மார் இருக்கிறாங்க. ஆனால் தேவ சந்நிதியில கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவங்க இன்னைக்கு எங்கங்க? அன்று அந்த அகஸ்டின் ஒரு பெரிய ஊழியக்காரரான பிறகு, பின்னாட்களில் ஒரு பெரிய செயின்ட் என்று அழைக்கப்பட்ட பிறகு, இந்த அளவுக்கு செயின்ட்லி லைஃப் உங்களுக்கு எப்படிங்க வந்தது? இவ்வளவு அற்புதமான பரிசுத்தவான் என்பதற்கேற்ற வாழ்க்கை உங்களால் எப்படி வாழ முடிந்தது? எப்படி இந்த மாற்றம் வந்தது என்று கேட்டபோது அவர் சொன்ன சாட்சி, நான் ஒரு பயங்கர பாவி, நான் ஒரு பயங்கர பாவி. ஆனால் என் தாய் சிந்திய கண்ணீரின் பிரவாகத்துல கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சுக்கிட்டு வந்த ஆண்டவருடைய பாதத்தின் அருகே விழுந்தவன் நான். என் தாயின் கண்ணீர் பிரவாகம்தான் என்னை பரிசுத்தவானாக்கியது. என் அன்பு சகோதர சகோதரிகள், எஸ்ராவை போல கண்ணீர் விட்டு ஜபிக்கிறவர்கள் எழ வேண்டும். உன்னுடைய வீட்டு சூழ்நிலை சரியில்லாத போது, பிள்ளைகளுடைய நடத்தை சரியில்லாமல் போகிற போது, உன் கணவனுடைய மனைவியுடைய நடத்தை சரியில்லாத போது, வழிதப்பி போகும்போது கண்ணீர் சிந்துகிறவர்கள் எழும்ப வேண்டும். இன்றே அப்படிப்பட்டவர்கள் எழ வேண்டும். அப்படி எழுகிறவனாய் நீ இருப்பாயா? ஆம் என்கின்றவர்கள், ஆண்டவரே, கண்ணீரோடு கூட என் குடும்பத்திற்காக எப்பொழுதும் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறவளாக நான் இருப்பேன் ஆண்டவரே என்று சொல்வோர் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு உயர்த்தி காண்பிக்கிறீர்களா? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் பிதாவே, எஸ்ரா ஒருவனுடைய ஜெபம் அன்று தேசத்திற்குள் எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்கியது. பெற்ற பிள்ளைகளே, கண்களுக்கு முன்பாகவே ஆண்டவரே, பரிசுத்தமற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிற தாயாய் தகப்பனாய், ஆண்டவரே எங்களை மாற்றுங்க ராஜா. தகப்பன் வழிதப்பி போகும்போது, தாய் வழிதப்பி போகும்போது, பிள்ளைகள் வழிதப்பி போகும்போது அவர்களை மாற்றுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க ராஜா என்று செய்கிற ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு பாவ அறிக்கைகளை அங்கீகரித்து அற்புதமான மனமாற்றத்தை அருளிச் செய்து அவர்கள் குடும்பங்களை, அவர்கள் வாழ்க்கைகளை இன்றே இந்த க்ஷணமே மாற்ற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.